இந்த சுடர் வந்து விஜய் கதிரேசனை மட்டும் வந்து பிளாக்மெயில் பண்ணி பணத்தை வாங்குறது மட்டும் இல்லாமல் ராஜேஸ்வரி கிட்டேயும் மிரட்டி வந்து பணம் வாங்கணும் அப்படின்றதுக்காக ராஜேஸ்வரி கிட்டேருந்து ஒரு வீடியோ எடுத்து வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா, அன்றைக்கி மொபைலில் வந்து யார்கிட்டயோ பேசிகிட்டு இருந்தாங்கல்ல, நான் தான் வந்து ரேணுகாவை கொன்னேன், என் காலால் மெரிச்சு கொன்னேன், இந்த விஷயம் மட்டும் யாருக்காவது தெரிஞ்சு அவ்வளோதான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதா கிட்ட தான் பேசிகிட்டு இருக்காங்கல்ல, அந்த ஒரு வீடியோவை வந்து சுடர் வந்து எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இதை வச்சு வந்து இவகிட்டையும் வந்து மிரட்டி வந்து ஒரு பணத்தை வந்து கேட்டுட்ருக்காங்க. அதாவது எப்படி சொல்கிறது, இங்கே ஒரு அமௌண்ட், விஜய்கிட்ட ஒரு அமௌண்ட்டு, கதிரேசன் கிட்ட ஒரு அமௌண்ட்டு, இப்படி எல்லாருக்கிட்டையும் ஒரு அமௌண்ட்டை வாங்கி நம்ம செட்டில் ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டு சான்ஸாக வந்து யூஸ் பண்ணி இந்த ஒரு ஐடியாவை பண்ணிகிட்ருக்காங்க. எப்படியோ வந்து கோயிலில் போட்ட பிளான் வந்து ஃப்ளாப் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு செகண்டாக ஒரு பிளானை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அதே இடத்துல வந்து வெண்பாவை கடத்தி வந்து இப்படி வந்து பண்ணியிருக்காங்க. மல்லி ஒரு பக்கம் வந்து நிறைய அழுதுட்ருக்காங்க, எனக்கு என் பொண்ணு வேணும், எனக்கு என் பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் கதிரேசனும் நிஷா எல்லாம் எதுவுமே பேச முடியாமல் ஒரு குற்ற உணர்ச்சியில் வந்து நின்றுட்டுருக்காங்க. அதாவது இவ்வளோ நாள் இவள் வந்து சொல்லிகிட்டு இருந்தா, இவள் பேச்சை நம்ம கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் வந்து ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணி தான் பேசிகிட்டு இருக்காரு. என்னை மன்னிச்சிரு மல்லி, பொண்ணோட பாசம் வந்து என் கண்ணை மறைச்சிருச்சு, அதனால தான் வந்து நான் பொண்ணு மேலே இருக்கிற பாசத்தில் தான் வந்து தப்பு பண்ணனே தவிர வேறு எந்த ஒரு இது இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. நடுவில் வந்து இந்த ராஜு வந்து என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு கொட்டையை குழப்பிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து ராஜுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சால் நம்ம காலி ஆகிடுவோம். ஸோ வந்து இங்கே இருக்கிற ஃப்ளோலே வந்து நம்மளும் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே தெரியாத மாதிரி சுடருக்கும் இவளுக்கும் சம்மதமே இல்லாத மாதிரி வந்து அங்கே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்ன வந்து எல்லாம் உட்காந்துட்டு அழுந்துட்டுருக்கீங்க, போய் வெண்பாவை தேடுங்க, எதுக்காக எல்லாம் அப்படி வந்து ஒப்பாரி வச்சிட்ருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்து ராஜு வந்து அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் நீ யார் என்ன அப்படின்றது எங்களுக்கு நல்லா தெரியும். ஆல்ரெடியே சொன்னோம், நம்மலாம் நினச்சிட்டு தான் இருந்தோம், சுடரை நம்பாத, எப்படி இருந்தாலும் உனக்கு ஒரு நாள் ரிவீட் அடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, ராஜி தான் ஃபஸ்ட்டு ரிவீட் அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் வந்து முந்திட்டு வந்து இப்போ சுடர் வந்து ராஜேஸ்வரிக்கு ரிவீட் அடிச்சிட்டாங்க. நீ சுடரை நம்பினத்துக்கு உனக்கு இதுதான் தேவை, இன்னும் தேவை அப்படின்னு கொஞ்சம் பார்க்குறதுக்கு மனசுக்கு சந்தோஷமாக இருந்தாலும், இப்போ வெண்பாவை வந்து கடத்தி வச்சுட்டு வந்து பணம் கேட்டுட்ருக்காங்க. வெண்பாவை எதுவும் பண்ண முடியாது தான். ஆனால் வந்து இவங்க டிலே பண்ணாலோ இல்லை போலீஸ்கிட்ட போனாலோ பணம் கொடுக்க லேட் ஆனாலோ வந்து கண்டிப்பாக சுடர் வந்து ஏதாவது ஒன்று ஆக்ஷன் எடுத்துருவா வெண்பா மேலே. ஆனால் வந்து வெண்பா இருக்கிற ஸ்மார்ட் கேர்ளுன்றது நமக்கு நல்லா தெரியும். அதனால் வெண்பாக்கு இருக்கிற அறிவுக்கு ஏதாவது யூஸ் பண்ணி கண்டிப்பாக வந்து இன்ட்டு கொடுப்பாங்க, விஜய்க்கோ இல்லை மல்லிக்கோ வந்து இன்ட்டு கொடுப்பாங்க அப்படின்றது ஒரு சின்ன வந்து ஒரு ஐடியாவாக வந்து இருக்குது. எப்படியாவது வந்து வெண்பா வந்து காப்பாற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஒரு பக்கம் வந்து ரொம்பவே முயற்சி பண்ணிகிட்ருக்காரு, பணம்லாம் ரெடி பண்ணு. அவங்க வந்து பணத்தை தவிர வேறு என்ன பண்ணாலையும் வந்து விட மாட்டாங்க அப்படின்றது நல்லாவே தெரியும். ஏன்னா வந்து பணத்துக்காகவும் சொத்துக்காகவும் தான் வந்து அவள் இங்கே வந்தவ அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே வந்து மல்லிக்கும் தெரியும், விஜய்க்கும் தெரியும். அதனால் வந்து பணத்தை மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்படின்றது நல்லாவே தெரியும். கதிரேசன் நினச்சா அடுத்த செகண்டே வந்து அந்த பணத்தை ரெடி பண்ண முடியும் அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். அப்படி இருந்தும் ஏன் வந்து டிலே பண்ணிகிட்ருக்காங்க? ஒரு வேளை கேஷாக வந்து அவ்வளோ அமௌண்ட்டு கையில் இல்லை அப்படின்றதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. மல்லியால் வந்து அந்த ஒரு எமோஷனை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியலை, வெளியே காட்டாமல் இருக்கவும் முடியல. என்ன பண்ணியாவது எதையாவது விற்று எனக்கு என் பொண்ணு வேணும், எதையாவது விற்று பணத்தை வந்து ரெடி பண்ணி அவகிட்ட மூஞ்சில் எடுத்துகிட்டு என் பொண்ணை கூட்டிகிட்டு வாங்க விஜய், என் பொண்ணை கூட்டிகிட்டு வாங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப வந்து ஒரு டீப்பான எமோஷனில் வந்து மல்லி வந்து இருக்காங்க. பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப பாவமாக இருக்குது. இங்கே இப்படி பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெண்பாவை பார்த்திங்கன்னா, வெண்பாவை ரொம்ப வந்து சுடர் வந்து கஷ்டப்படுத்திட்டு இருக்கா. பேசாத, உன்னால தான் வந்து என்னோடய எல்லா பிளானும் வந்து கெட்டு போச்சு, நான் பண்ணதெல்லாம் வந்து போட்டு கொடுத்து என்னை வந்து மாட்டி விட்டுட்டல அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா மேலே சரியான காண்டில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் அந்த இடத்துல ரேணுகாவை பற்றி சொல்லிகிட்டு இருக்கிறம்போது வெண்பா தான் வந்து கால் பண்ணது அப்படின்னு வந்து சொல்லி விட்டுட்டாங்க. அந்த கோபம் இன்னமும் வந்து சுடருக்கு வந்து அதிகமாகிடுச்சு. எல்லாத்துக்கும் காரணம் நீதானா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கோபத்தையும் வந்து வெண்பா மேலே தான் காட்டிட்டாங்க. அந்த இடத்துல விஜய் சொல்லாமல் இருந்திருக்கலாமோ, அதனால தான் வந்து வெண்பா மேலே கோவப்படாமல் இருந்திருப்பாங்க, வெண்பா மேலே வந்து ஒரு அக்ரெசிவ் காட்டாமல் இருந்திருப்பாங்க அப்படின்றது. பட் ஆனால் வந்து அங்கே விஜயோட சுச்சுவேஷன் வந்து எல்லாரும் நம்பணும்ல. ஸோ வெண்பா வந்து குழந்தை பொய் சொல்ல மாட்டா, அதனால் வந்து கண்ணால் பார்த்ததை வந்து கண்டிப்பாக சொல்லுவாங்க அப்படின்றதுனால தான் விஜய் வந்து அந்த முடிவு எடுத்தார். ஆனால் வந்து அது வந்து எதுவோ சொல்கிற உண்மையை சொல்ல போயிட்டு இப்போ வந்து அது ஆபத்தாக வந்து முடிஞ்சு போச்சு வெண்பாக்கு.
வெண்பாவை எப்படி காப்பாற்ற போகிறாங்க, பணத்தை கொடுத்து காப்பாற்ற போகிறாங்களா, இல்லை இந்த சுடர் வந்து இதுவே உண்மை எல்லாருக்கும் தெரிஞ்சாலையும் மாட்டாமல் வந்து தப்பிச்சிட்டாலே அப்படின்றது ஒரு பக்கம் இருக்குது. அப்படியே மாட்டி உள்ளே போனாலும் ரகு வந்து ஆல்ரெடி வெளியே வந்துட்டார். ஸோ ரகு ஏதாவது ஒன்று பண்ணி கண்டிப்பாக வந்து வெளியே கூட்டிகிட்டு வந்துடுவார் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். பணத்தை கொடுக்க போகிறாங்களா, இல்லை வந்து போலீஸை வச்சு பிடிக்க போகிறாங்களா, என்ன பண்ணுறாங்க, என்ன ஏது பண்ணுறாங்க, சுடரை பிடிச்சாங்களா இல்லையா, வெண்பாவை கூட்டிகிட்டு வந்தாங்களா, இது எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.